வேர்டு வந்துதான் என்னை இவ்வளவு வசத்தின காரணம். ராஜேந்திரன் சொல்லுவாங்க, கை தட்டுவாங்க எப்பவுமே எங்களுக்கு. நம்பர் 1 மும்பை தான் சொல்லி எப்பவும் கைத்தட்டு கொடுப்பாங்க. இந்த பொண்ணு 8ஆம் கிளாஸ்லயே படிப்பை விட்டுட்டு வேலை பார்த்து அவ அண்ணனை படிக்க வச்சுட்டாங்க. ஜோதினா உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், எனக்கு தெரியல ஜோதி. ஜோதினா நான் தான். என்னையே கூப்பிடுவியா? நிறைய பேர் துவண்டு போயிடுறாங்க. துவண்டு போயிடுறாங்க. ஆனா எப்படி அதுல இருந்து வெளியே வரணும்? அது ஒரு நம்ம போக்கஸ் என்னது, அம்மாவோட தொண்டு. அம்மாக்கு தப்பு செஞ்சதானே சக்தி பயப்படணும். கரெக்ட். நம்ம தப்பு செய்யலையே, எந்த குடும்பத்தில ஏமாத்தலையே, எதுவும் அம்மா இல்லாத நம்ம சொல்லலையே, அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும்? அந்த தைரியம் என்கிட்ட உண்டு. அம்மா சொல்லுவாங்க, தைரியமா இரு, நான் இருக்கேன். அந்த வேர்டு வந்துதான் என்னை இவ்வளவு வசத்தின காரணம். எல்லாருக்குமே நான் இருக்கேன்னு போன நேரம் எல்லாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். நான் எப்படி போய் எதோ தவறு செஞ்சிருக்கணும். அப்ப கூட நான் அம்மாட்ட கேட்பேன், அம்மா நான் தெரிஞ்சு தெரியாம எது செஞ்சா கூட என்னை மன்னிச்சுக்கோங்கம்மா. நான் தெரிஞ்செல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன், தெரியாம செஞ்சா என்னை மன்னிச்சுக்கோ. யாரும் ஒரு கடு சொன்னா கூட எனக்கு அது மனசுக்கு வருத்தமா இருக்கும். நான் சொல்லியிருக்க கூடாதும்மா, உன் பிள்ளையா இருந்துட்டு நான் அதுவும் அம்மாட்ட அடிக்கிறது, உன் பிள்ளையாவே தான் நான் இருக்கணுமே தவிர எந்த ஒரு இதுவும் எனக்கு வந்துடக்கூடாது, அனுபவமோ எதுவுமே எனக்கு வரக்கூடாதுமா. நீங்க கிடைச்சதே எனக்கு, இன்னைக்கு அம்மா கிடைச்சதே நமக்கு பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த சொத்து எனக்கு அம்மா தான் நான் சொல்லுவேன். எனக்கு எந்த சொத்தும் வேண்டாம், என் பேர் எதுவும் வேண்டாம், என் பங்காரம்மா என்னோட சொத்தா இருந்தா போதும்னா நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்கும் உரிமை உண்டு, ஆனா எனக்கு ஒரு தனி உரிமை அம்மா வச்சிருப்பாங்க. அது நான் புரிஞ்சிருக்கேன், நிறைய தடவை புரிஞ்சிருக்கேன். நிறைய விஷயங்கள் அம்மா பண்ணியிருக்காங்க. மன்றங்களும் சக்தி நிறைய பேரு கொரோனாக்கு முன்னாடி எல்லாம் 800 பேர் கிட்ட இருமுடி போடுவாங்க முன்னாடி எல்லாம். இப்ப 500 600 அப்படிதான் வருது. இப்ப கொரோனாக்கு அப்புறம் ஓரளவு மக்கள் எல்லாம் இப்பதான் கொஞ்சம் தேடி வர்றாங்க. அதான் இந்த நவம்பர் ஃபுல்லாவே இருமுடிக்குதான் போய் எல்லாத்துக்கும் பேசணும், பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க தோண்டு போயிருக்காங்கல்ல, எல்லாருக்கும் அந்த ஒரு தெளிவு கிடைக்க மாட்டேங்குது. ஆனா அம்மா கிட்ட இருக்கும்போது சக்தி நம்ம நல்ல உயர்வான பண்புகளை நல்லா கத்துக்கிட்டோம். ஏன்னா நமக்கு அம்மா மேல ஒரு தன் நம்பிக்கை, நமக்குன்னு ஒரு துணிச்சல் இல்லையா? எங்க வீடு சயின்ஸ் ஸ்டேஷன் பக்கத்துலதான் இருக்கு. எனக்கு சயின்ஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு கூட தெரியாது, வேள்விக்கு போகணும்னு. ஆனா அது தெரியாது எனக்கு, அந்த ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு கூட தெரியாது வேள்விக்கு போவேல. அப்ப ஆரம்ப காலமா வேள்விக்கு போவேலாம் ஒரு ஆட்டோவை வர சொல்லுவாங்க. வர சொல்லி அந்த தெரிஞ்சவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு, அவங்களுக்கு காசை கொடுத்தா அட்ரஸை கொடுத்து அவங்க கொண்டு விட்டு கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. இப்போ நான் எங்க வேணாலும் தனியா போயிட்டு வந்துடுவேன். அதுதான் அம்மா அளவுக்கு அம்மா துணிச்சல கொடுத்தாங்க. அம்மா அவதாரம் எடுத்த நோக்கமே அதுதானே. எப்படி நல்ல மனசுல கொடுப்பாங்க, நல்ல ஒரு சகிப்புத்தன்மைய கொடுத்துட்டாங்க, ஒரு பொறுமைய கொடுத்துட்டாங்க, எது மேலையும் ஒரு பற்று இல்லாத ஒரு மனச கொடுத்துட்டாங்க. வேண்டாம், இது எதுக்கு, நமக்கு எதுக்கு இந்த ஆடம்பரம் தோணுது மனசுல, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அம்மா நல்ல ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண்ணு எப்படி இருக்கணுங்கிறத அப்படியே உருவாக்கி விட்டுறாங்க. அதை உருவாக்கி கொடுத்துடுறாங்க. அத நீங்க மத்தவங்களுக்கும் அதை நீங்க கத்து கொடுப்பேன். மன்றத்துக்கு எல்லாம் வந்தா சொல்லுவேன், பாத்துக்கணும் பெரியவங்களை, அம்மா அப்பாவை பாத்துக்கணும், அதான் அவங்கதான் முதல் தெய்வம், அவங்கள கண் கலங்க விடக்கூடாது. இதே நிலைமை நமக்கும் நாளைக்கு இதுதான், அதை புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் சொல்லுவேன். என்ன பிள்ளைங்களையும் அன்பா வளங்க, பாசத்தை ஊட்டி மொபைல கொடுக்காதீங்க, டிவியை பார்க்க விடாதீங்க. நான் சொல்லுவேன் எல்லாமே. பிள்ளைங்களும் கூட, என் வயசு பிள்ளைங்க கூட என்னோட அன்பா இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, ஒரு நாள் அத்தை கூட இருந்துட்டு போன்னு கூட வருவாங்க. ஒரு நாள் அத்தை கூட ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா மன்றத்துல நைட் இங்கேயே தங்கிட்டு இருந்துட்டு அப்படிலாம் போவாங்க. எனக்கே இங்க வரணும்னு இருக்கு சக்தி கூட பேசிட்டு. நிஜமாவே அப்படி எல்லாம் குழந்தைங்க இருக்கிறாங்க. சொல்லுவேன், அவங்க மனசு கஷ்டமா வந்தா விடுடா, அம்மா இருக்கு, அம்மா பாத்துக்கும், இது கொடுத்தது உனக்கு அம்மா தான், அது சரியும் செய்யும். அம்மா என் அம்மாட்ட மட்டும்தான் வேண்டணும், என்கிட்ட சொல்றதை விட அவகிட்ட போய் நின்று ஒரு சொட்டு கண்ணீர் வடி, சரி பண்ணிரும் அம்மா அப்படின்னு சொல்லுவோம். அம்மா நியாயமான கோரிக்கையா இருந்தா கேட்காமலே பண்ணிடுவாங்க. கேட்காமலே, நம்ம கேட்கணும்லாம் தேவையில்லை, அவங்க கேட்காமலே அதெல்லாம் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க அம்மா. அது குழந்தை மனசோட அம்மா கிட்ட அம்மாதான் சரணாகதின்னு சொல்லிட்டு அம்மாட்டையே ஒரு வேண்டுதல் வச்சுட்டா கண்டிப்பா நடக்குது. அது
ஆனா அது இப்படி நடக்குமா நடக்காதா அப்படின்னு அந்த அந்த சந்தேகத்தோட யோசனை இருக்கக்கூடாது, பண்ணவே கூடாது. செய்யக்கூடாது. அதான் தன்னம்பிக்கை வச்சிடணும். கரெக்ட். இந்த மக்களுக்கு போய் அவங்களுக்கு சரணாகதினா அவங்களுக்கு புரியாது சக்தி. புரியாது புரியாது. பாமர மக்களுக்கு புரியாது. நான் என்ன சொல்றது, அம்மான்னு கூப்பிடு, ம். நம்பிக்கை வை, உனக்கு செய்வா அப்படின்னு சொன்னா ம். அவங்க அப்படியே செய்வாங்க. கேட்டாங்க. மும்பையில் உள்ள மக்களை ரொம்ப பாராட்டணும் சக்தி. குரு குரு குருனா என்ன, எல்லாம் அவங்களுக்கு எப்படி பிடிச்சுக்கணும், இங்க பாத பூஜை பண்ணணும், அவங்க சொல்றதை கேட்கணும்னு சொன்னா இந்த மக்கள் நல்லா கேட்பாங்க, நல்லா கேக்குறாங்க. செய்வாங்க. அது வந்து எங்க மும்பை மக்களை நான் ரொம்ப பாராட்டுவேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது கேக்குறதுக்கு. ஆமா சக்தி. தமிழ்நாட்டை விட்டுட்டு இன்னொரு ஸ்டேட்ல போய் இது இன்னொரு புரட்சி தானே இது. நீங்க உங்களோட டீம் எல்லாம் சேர்ந்து பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது. அது அப்புறம் அதே மாதிரி சக்தி மருவத்தூர் போனா கூட எங்க டீமை பார்த்து பரப்படுவாங்க. இந்த சித்ரா பௌர்ணமி வரும் பாருங்க, சரி. எப்பவுமே அம்மா சொல்லுவாங்க நீதான் நம்பர் 1 அப்படி சொல்லுவாங்க, கை வச்சு சொல்லுவாங்க என்னைக்கு நீதான் நம்பர் 1. அதே மாதிரி இன்ன வரைக்கும் சித்ரா பௌர்ணமி தொண்டுக்கு என்னைக்கு போடணுமோ அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் நம்பர் 1ஆவே அம்மா பண்றோம். எங்க ஏரியா பார்த்தாலே அந்த மக்கள், ஏன்னா நாங்க என்ன நினைப்போம்னா உங்க அம்மாவை நம்பி வர்றாங்க, அது யாகத்துல கூட லேசா கூட அந்த சிலும்பலு வெடிப்போ இருக்கக்கூடாது. அங்க அதெல்லாம் பூசி கிளீன், ஏன்னா அவங்க பைசா கட்டும் போது அவங்க நம்ம வேகம் அடிச்சிருக்கு மனசு கஷ்டப்பட்டு போக கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு கிளீரா பாத்துப்போம். அதே மாதிரி அவங்க தெரியாம அலைஞ்ச நாங்க கூப்பிட்டு உட்கார வச்சு இங்க பொங்க சக்தி அப்படி வாங்க இப்படி வாங்கன்னு எல்லாமே நம்ம பிள்ளைங்க டீம் வயசு பிள்ளைங்க தான் போறோம், நல்லா செய்வாங்க அவங்க. அதனால அவங்களுக்கும் பிடிக்கும், ஏரியால இருந்துட்டு போறவங்களும் சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்து சக்தி அப்படின்னு. அந்த மாதிரிதான் இது வரைக்கும் பண்ணிட்டு வருவோம் நாங்க. அந்த ஏரியாவே பார்க்கவே அழகா இருக்கும். நம்பர் 1 அப்படி சொல்லுவாங்க. ராஜேந்திரன் சொல்லுவாங்க கைத்தட்டுவாங்க எப்பவுமே எங்களுக்கு. நம்பர் 1 மும்பை தான் சொல்லி எப்பவும் கைத்தட்டு கொடுப்பாங்க. அது உங்களுக்கு கிடைச்ச முடியாது அந்த மாதிரி ஒரு பெரிய வேள்வி இருக்கிறதுலே பெரிய வேள்வி அது சித்ரா பௌர்ணமி வேள்வி. அது வந்து உங்களுக்கு அது ஆர்கனைஸ் பண்றதுக்கு உங்க டீம் கிடைச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது என்னன்னா நாங்க வந்து இவங்க சொல்லியான்னு கேட்கணும், அவங்க சொல்லியா, நான் ஒரு குடும்பம் மாதிரியே வச்சிருப்பேன் அவங்கள. அதுதான் பிளஸ் பாயிண்ட். என்னன்னா என் பிள்ளைய தானே அவங்கள தனியா நான் பார்க்க மாட்டேன். அந்த இடத்துல எல்லாருக்கும் ஒண்ணுதான், என் பிள்ளைக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் அதை அவங்களுக்கும் வாங்கி கொடுப்பேன். இது நிறைய பேர் கத்துக்கணும். தலைமை பண்ற இருக்கிறவங்க எல்லாருமே இது கத்துக்கணும். எப்படின்னா நம்மளை நம்பி வந்துட்டாங்க, நம்ம குழந்தைங்க பாத்துக்கணும். வயசு பிள்ளைங்களை இவ்வளவு தூரம் அவங்க அம்மா அப்பா நம்மளை நம்பி விடுறாங்கன்னா அம்மா ஒரு பக்கம் இருக்கிறாங்க, நம்ம அம்மா என்ன சொல்லிருக்காங்க அதுபடி நம்ம நடக்கணும்ல. அதனால அவங்கள இங்க தனியா கூப்பிட்டு கூட கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க எங்க அத்தை வந்து ஏற்படுத்தியே பார்க்க மாட்டாங்க. என்ன பூ வாங்க நாங்க எல்லாரும் வாங்க, மல்லிகைப்பூ நல்லா இருக்கனால எல்லாரும் கொண்டையிலும் பூ இருக்கும், எல்லாரும் ஒண்ணு போல பூ வாங்கி வச்சு அம்மா வீட்டுக்கு வந்த மாதிரி எல்லாம் அவர் தாய் வீட்டுக்கு வந்த மாதிரி தாய் வீட்டுக்கு வந்தா எப்படி எவ்வளவு உரிமையோட இருக்கும், கொண்டும் இருக்கும், அந்த பாசம் இருக்கும், அந்த மாதிரி விருந்தோம்பல் அம்மா தஞ்சாவூர் சாப்பாடு போடுவாங்க, நல்லா சாப்பிட்டு வச்சுட்டு அவங்க எல்லாம் கேட்பாங்க, நல்லா செய்வாங்க. எங்க பிள்ளைங்க ஆக்டிவாவும் இருப்பாங்க. அப்புறம் அதே மாதிரி ஒரு தடவை சக்தி 290 யாகுண்டாம் செட்டு இருமுடி உள்ள கூடி வரும் பாருங்க அந்த பக்கம். அது முறை வருஷத்துல நைட்டோட நைட்டா புக் ஆயிட்டு. அப்புறம் அம்மா சொல்லுது ராஜேந்திரங்க, அம்மா சொல்லி செஞ்சிருங்கடா அப்படின்னு சொல்லியாச்சு. ராஜேந்திரன் சொல்றாங்க மும்பை டீம் அனுப்புங்க பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. விடிய சக்தி விடிய இருந்து கட்டி வாங்கி கலர் அடிச்சு கலர் போட்டு எல்லாம் பண்ணி நீட்டா பண்ணிட்டோம். அப்படியே குளிச்சுட்டு வேள்வியில தான் போய் நின்னோம். ஒரே நைட் அவ்வளவு பத்தினா அப்படி பண்ணோம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா எதுவும் தேவைன்னா எங்க டீமுக்கு தான் கொடுப்பாங்க. ராஜேந்திரங்க அவங்ககிட்ட கொடுத்துருங்க, அவங்க பண்ணிடுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி பண்ணிடுவோம் நாங்க. விடிய நின்று பண்ணி கொத்தனாருக்கிட்டையுமே நாங்க கத்தவே மாட்டோம். அண்ணா இப்படி செய்யுங்கண்ணா அப்படி செய்யுங்கண்ணா, உங்க குடும்பம் நல்லா இருக்கும் தெரியுமா, அந்த வேலை உங்களுக்கே கிடைக்கும்னா, இது வந்து பொய்யெல்லாம் கிடையாது, உண்மை, அதை நீங்க புரிஞ்சு செய்யுங்க. அந்த அவங்க செய்யறவங்க அது என்னன்னே தெரியாம வந்து செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் நீங்க சொல்லி கொடுத்து அப்படி சொல்லி கொடுத்துருவோம். அதனால அவங்க இன்ட்ரெஸ்டா செய்வாங்க. அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த தடவை மும்பை அக்கா எங்க இருக்காங்களோ அங்க போடுங்க அப்படிம்பாங்க. இந்த எப்பவும் ரெகுலரா செய்யறவங்க தானே, மும்பை அக்கா எங்க இருக்காங்களோ அங்க கொடுங்க அப்படின்னு கூட அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொத்தனார் கூடயும் நாங்க எந்த மாதிரி அவங்க அல்லட்டும் போட்டோம் அப்படிலாம் நாங்க நினைக்க மாட்டோம். நாங்களே கூட்டி அள்ளி தொடச்சி ஹெல்ப் பண்ணுவோம். நல்ல நம்ம இடம் இதை நம்ம சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னுட்டு சுத்தத்துக்கு தான் முதல் மார்க் கொடுப்பாங்க அங்க. ராஜேந்திரங்களும் எங்களை நல்ல எங்களை இது பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. சரிங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
அம்மா வந்து ஒரு தடவை வந்து இருமுடி மல்டிபிள் ஸ்கால்ப் இந்த சைட்ல எக்ஸ்ட்ரா வந்துட்டு அப்பவும் அம்மா சொன்னாங்க மும்பைக்காரங்கிட்ட கொடுத்துங்க பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அந்த பக்கத்துலயும் யாகம் பண்ணணும். அப்படியே வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் வந்ததுன்னா எங்களுக்கு போக நாங்க பண்ணுவோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு எவ்வளவு பிரிச்சு கொடுப்பாங்க, அதையும் தாண்டி பண்ணிட்டு வந்துடுவோம் நாங்க. ஏன்னா தொண்டுக்கு தானே வந்திருக்கோம். அப்ப மக்களுக்கு அது தேவைப்படுது. அப்ப அந்த டைம்ல நம்ம செய்யணும்ல. எதையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு அதை யோசிக்கவே மாட்டேன். அந்த சிந்தனை எங்களுக்கு வராது. அது சொல்றது என்ன, நான் அந்த மாதிரி எங்க டீம் வச்சுக்கவும் இல்லை, எனக்கும் அந்த துளி கூட வராது. ஐயோ செஞ்சு கொடுத்துடணும் அப்படிதான் தோணும். மக்களுக்கு இது தேவை, நம்ம செய்து கொடுக்கணும், இது அம்மாவோட ஆணை அப்படிங்கிற மாதிரியே தான் அந்த தொண்டை செய்வோம். ஈஸியாவும் முடிஞ்சிடும் சக்தி. அது ஈஸியா என்னன்னா இவங்க வந்து நம்பிக்கை இல்லாம இருக்க போய் தான் அப்படி அம்மாவுடைய மந்திரத்தை சொல்லிட்டு போங்க. அங்க எவ்வளவு பெரிய தடை இருந்தாலும் அது படிக்கட்டா மாறிடும் நமக்கு. அம்மாவை நினைச்சிட்டு குங்குமத்தை வச்சுட்டு அம்மா நீங்க கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு போனா அப்படி கூட்டி போயிட்டு வந்துருவாங்க. சில இடங்களுக்கு அட்ரஸே தெரியாது. ஆமா, மும்பைல சில இடங்கள்ல ஆட்டோக்கார கூட்டம் அட்ரஸே தெரியாது. எப்படிடா போலாம், அம்மாலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க இருந்து எங்கேயோ ஒரு செவ்வாடை வரும். அந்த வீட்டுக்காரங்க கூப்பிட்டு இருப்பாங்க பூஜைக்கு, அவங்க எங்கேயோ இருந்து வருவாங்க. அந்த செவ்வாடையை பார்த்தோன்னே நின்று நின்று நிறுத்தி அப்படியே போயிடுவாங்க. அவங்களே ஆட்டோல ஏற்றி அப்படிலாம் அம்மா வழி காட்டுவாங்க. நிறைய விஷயங்கள்ல வழி காட்டுவாங்க. எங்கேயுமே அலைய விட மாட்டாங்க, எதுலயும் ஒரு இதுல கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அவங்க தொண்டுல ரொம்ப அழகா வச்சு அவங்க பண்ணுவாங்க. 3-4 வேள்வி கூட ஒரு டைம் பண்ணுவேன். இந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த நவம்பர் டிசம்பர்ல தான் வைப்பாங்க மன்ற வேள்வி எல்லாம். ஏன்னா அவங்களோடய நான் ஒத்து போக வேண்டி இருக்கு. மக்கள்லாம் அப்பதான் வருவாங்க. இங்கெல்லாம் ஒரு என்ஜின் மாதிரி வாழ்க்கை. அந்த இருமுடிக்கு தான் அவங்களால வர முடியும் சூழ்நிலையும் இருக்கும். அப்புறம் வீட்டுக்காரங்க வருவாங்க, பிள்ளைங்க படிப்பு, அவங்களுக்கு சமையல், இவங்களுக்கு சமையல், அது வந்து கஷ்டம் கஷ்டம் சக்தி. இங்க வந்து சிட்டிக்குள்ள வந்து அங்க வந்து ஒரு எதுக்கு வருது கஷ்டம். அதனால அவங்களுடைய இதுக்கு அடைந்து போகணும்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை நிறைய கேட்பாங்க வேள்வி. அப்படி வந்து நிறைய வேள்விகள் இருக்கும். இப்போ சக்தி சண்டேவா கொடுத்தா எனக்கு நல்லா இருக்குமே அப்படிம்பாங்க. சரி, இங்க ஒரு டீம் அங்க ஒரு டீம் அமைச்சு விட்டுட்டு அப்ப நீங்க வரணும் சக்தி ஆனா கண்டிப்பா அப்படிம்பாங்க. சரி சக்தி வந்துறேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல முடிச்சுட்டு அந்த வீட்டுல முடிகிற மாதிரி இருந்தா கூட போயிட்டு நான் வந்து டயர்டை நினைக்க மாட்டேன், தூரத்தை நினைக்க மாட்டேன், காசு போகுதுன்னு நினைக்க மாட்டேன். பாட்டில் இது அம்மா கொடுத்து தொண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த வீட்லயும் போய் இருந்துட்டு வருவேன். அப்ப அவங்க சந்தோஷமா ஆயிடுவாங்க. அவங்க அதுதான் அப்படி வந்து சக்தி ஒரு சக்தி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க பொண்ணு அவங்க வந்து அவங்களும் ஒரு தாய் மாமா வீட்டுலதான் வளர்ந்துருக்காங்க. வளர்ந்து 2 குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கணும். வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. அந்த பொண்ணு 8ஓ என்னமோ படிச்சுட்டு இருந்திருக்கா, இந்த பையன் படிச்சுட்டு இருந்திருக்கான். அப்போ வந்து இறந்து போயிட்டாங்க. இந்த அம்மா டீ வித்து தான் அந்த பிள்ளையில காப்பாத்திட்டு இருக்காங்க. இந்த அந்த குடும்பம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க. அப்போ அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்காங்க, நீ வந்து உன்னுடைய மாமா வீட்டுல போய் வளர்ந்துக்கோ, அண்ணனை மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வைக்கேன்னு அந்த அம்மா முடியாத சூழ்நிலை சொல்லி. அப்ப அந்த பையன் சொல்லியிருக்கான், வேண்டாமா, நீதான் மாமா வீட்டுல வளர்ந்து அதனுடைய கருமா, அந்த குடும்பத்துடைய கருமா வளர்ந்து வந்த, அவளும் அந்த வீட்டுல போய் வளர வேண்டாமா, நம்ம எப்படியாவது வளர்ந்து இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பையன் படிச்சுட்டு நைட்டு இந்த பேஷண்ட் பாக்குற போற வேலை இதெல்லாம் மாதிரிலாம் வேலை பார்த்து படிச்சு இந்த பொண்ணு 8ஆம் கிளாஸ்லயே படிப்பை விட்டுட்டு வேலை பார்த்து அவ அண்ணனை படிக்க வச்சுட்டாங்க 2 பேருமே. அவ அண்ணன் படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டான். போன உடனே இந்த பொண்ணை 10th எழுத வச்சான். வீட்டுல இருந்து 10th எழுத வச்சு அப்படி பண்ணும். அப்புறம் அந்த பையனை லோன் போட்டு ஒரு வீடை வாங்கினான். நல்ல வேலை கிடைச்சிட்டு ஒரு லோனை போட்டு வீட்டை வாங்கினான். அந்த வீட்டை வாங்கிதான் தங்கச்சி இப்ப டிகிரியை படிக்க வச்சு அப்புறம் இப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான். 2 வீட்லயும் வேள்வி வைக்கிறாங்க. தங்கச்சியும் வைக்கிறா, வருஷம் வருஷம் விடாம வைப்பாங்க. அப்ப அந்த குடும்பத்தை எப்படி இருந்த குடும்பத்தை எப்படி கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க பாருங்க. இதெல்லாம் நான் கண்கூடா பாக்குறேன். இப்ப வந்து ஒரு வீட்டுல வந்து வேள்வி பண்ணுதுன்னா கஷ்டப்பட்டு வாடகையே கொடுக்க முடியாம இருந்து வேள்வி பண்ணுவாங்க. ஆனா ஒரு 2-3 வருஷம் கழிச்சு 2 வருஷம் தொடர்ந்து பண்ணுவாங்க. 2-3 வருஷம் கழிச்சு அந்த வீட்டையே சொந்தத்தகம் வாங்கிருவாங்க. அந்த மாதிரி அம்மா வந்து அந்த வேள்வியில பண்றாங்க. அந்த வேள்வி வந்து ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு ஏரியாவுக்கும். சரி, இப்போ வந்து ஒரு குடிசைவாரியா இருக்குன்னா அங்க தொடர்ந்து வேள்வி வைப்பாங்க. அது உடனே ஏதாவது பில்டர் வந்து அது பில்டிங் ஆயிரும். அந்த சொப்பலா எல்லாம் குடிசையெல்லாம் உடப்பட்டு அவங்க
பில்டிங் போயிடும். அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு காட்சிப்பாடான ஒரு ஏரியா உண்டு மல்லாடுல. அந்த ஏரியா ஃபுல்லா அப்படிதான் இருந்தது. ஆனா எல்லா வீட்லயும் வேள்வி வைப்பாங்க அவங்க. வேள்வி வச்சு 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 இருக்கவும் அவங்களுக்கு எல்லாம் பில்டிங் ஆயிடுச்சு. அதே மாதிரி டி மார்க்னு ஒரு இடம், அந்த ஏரியாலையும் அப்படிதான் குடும்ப நல வேள்வி வச்சுட்டே இருப்பாங்க. அந்த இடமும் நல்ல குடிசை எல்லாம் பில்டிங் ஆயாச்சு. அது மாதிரி அம்மா வந்து எங்கெங்க போய் இருக்கிறாங்க, அவங்க வழிபாடு நடக்குது, அத வந்து நல்லா ஆக்கியிருப்பாங்க. அது நல்லா ஏரியாவே நல்லா ஆக்கியிருப்பாங்க. ஒரு இடத்துல மன்றம் இருக்குன்னு சொன்னா அங்க முறையான வழிபாடு நடக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஏரியாவே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அங்க வர பிரசிடண்ட், எம்எல்ஏ, எம்பி இவங்க எல்லாருமே அம்மாவை நாடுறாங்க, வராங்க, ஒவ்வொரு விழாவை தொடங்க வைக்க வராங்க, எல்லாமே செய்வாங்க. அதே மாதிரி நமக்கும் ஜோதி அம்மா வந்து ஒரு தடவை மும்பையில ஜோதி ஏத்துற விழா வந்து ரொம்ப கிராண்டா வச்சிருப்போம். பெரிய கிரவுண்ட் புக் பண்ணி. அப்ப அம்மா கிட்ட போய் நான் சொல்றேன், அம்மா நாங்க ஜோதி விழா வச்சிருக்கோம்ல, லெட்டர் வைக்க போறேன். அப்ப நான் கிட்ட போய் யதார்த்தமா சொன்னேன், இந்த ஜோதி விழாக்க நீ வந்துறேன் அப்படின்னு நான் அம்மாவை கூப்பிடுறேன். நான் என்ன கணக்கு போட்டு கூப்பிடுறேன், செலவு நிறைய பண்றோம், இந்த செலவோட செலவா அம்மா வரட்டும் அந்த எண்ணத்துல நான் உண்மையே சொல்லணும்ல. அப்ப அம்மா சொன்னாங்க, எங்க கூப்பிட்ட அப்படி சொல்லிட்டாங்க. மும்பைக்குதாம்மா. எதுக்கு? ஜோதி விழா. ஜோதினா உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், எனக்கு தெரியல ஜோதி. ஜோதினா நான் தான். என்னையே கூப்பிடுவியா அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்லம்மா அந்த அங்க வந்து நல்லா கிராண்டா பண்ணுவோம், அதனால ஜோதி இங்க வர ஜோதிய என்னையே கூப்பிடுறிய, ஜோதியை நான் ஏத்தி வச்சுட்டு வந்தோம்னா ஜோதி நான் இங்க வரோம்னா ஜோதி நீ இங்க கொண்டுருவேன், ஜோதிக்கே மதிப்பு இருக்காது அப்படின்னா. தெரியல, தெரியாம நான் அம்மாட்ட கேட்டேன். அம்மாக்கு அதுக்கு அர்த்தம் சொன்னாங்க. அதனால அந்த ஜோதியை கண்டா எனக்கு வந்து அப்படி நடுங்கும், உடம்பே நடுங்கும். அம்மா யாராவது இப்படி சாட்சி பிடிச்சாலோ அது ஒரு விளையாட்டுத்தனமா கொண்டு போனா கூட எனக்கு மனசெல்லாம் பதறும். அம்மா சொன்னாங்க, நான் தான் அந்த ஜோதின்னு சொன்னாங்களே, இங்க என்ன இப்படி கொண்டு போறாங்க. எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பேனா, நீங்க எல்லாம் ரொம்ப கவனமா கொண்டு போகணுமா, அதை வந்து அம்மாவே தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி 22 மாடியெல்லாம் ஏறுவாங்க, 22 மாடி ஏறியே கொண்டு போவாங்க. ஜோதி போவோங்க, எல்லா வீட்டுக்கும் ஜோதி போவோம். அதுவும் வந்து ஆன்மீகத்துக்கு ஒரு நல்ல ஒரு எழுச்சி பாருங்க. எங்கனாலும் அது ஒரு பிரச்சாரம் மாதிரி நல்லா இருக்கும் அந்த ஜோதி போனா மக்கள். அது தமிழ் குடும்பம் மட்டும் கூப்பிடுவாங்களா இல்ல மகாராஷ்டிரன் கூப்பிடுவாங்க. மகாராஷ்டிரன் இந்த கொரோனால இதாயிட்டு பாத்தீங்களா, நிறுத்திட்டாங்கன்னா அப்ப எல்லாரும் அவங்க கேட்பாங்க, ஜோதியா வரல, ஜோதிலாம் வரல அப்படின்னு கேட்பாங்க. அவங்க மருவத்தூருக்கு வராட்டி கூட அம்மாவை கும்பிடுவாங்க. அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.